ஹாய் விவர்ஸ், நான் தான் உங்கள் யஷ்விகேசன் சத்யான். இந்த வீடியோவில் மாஸ்க் இந்த படத்தோட தெரியாத சம்பவம். இதில் கவின், சார்லின்னு சொல்லி நிறைய பேர் இந்த படம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு கேட்டிங்கன்னா, டிடெக்டிவாக தன்னோட லைஃப்பில் லீட் பண்ணக்கூடிய கவின் ஒரு கட்டத்தில் ஒரு பிரச்சனை போய் மாட்டுற அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி ரிஸ்காய் வெளியே வர்றது அந்த படத்தோட கோர்னு கூட சொல்லலாம். இந்த படத்தோட ப்ளஸ் மைனஸ் போது. இந்த படத்தோட மைனஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் அங்கங்கே லேக் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் போகிறதே கொஞ்சம் அப்படியே போனாலும் அந்த என்டர்டைன்மெண்ட், அந்த பேட் வேர்ட்ஸு, இப்போ இருக்க கல்ச்சர்ஸுக்கு ஓகே தான். அந்த சூப்பர் மார்க்கெட் நடக்கக்கூடிய அந்த போர்ஷன்ஸ்லாம் நல்லாவே இருந்தாலும் அந்த பேராசை எப்படி மனுஷனை வந்து ஒரு ஆபத்தில் கொண்டு போய் மாட்டி விடுது, அந்த மாதிரி விஷயத்தில் கவின் நல்லாவே பண்ணியிருப்பாரு. கவின் அவங்களோட லிவ் டுகெதராக இருக்கட்டும், அந்த போர்ஷன்ஸ் ரொம்ப நல்லாவே இருந்தாலும் ஒரு செலிபிரிட்டி எப்படிலாம் வந்து அவங்க வந்து சூசைட் பண்ணும்போது எப்படிலாம் அந்த சம்பவம் வந்து பார்க்குது, இந்த சோஷியல் மீடியா எப்படி வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுது, அந்த விஷயம் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபோட இன்ட்ரோ பிளாக் ரொம்ப சூப்பராக முடிச்சிருந்தாங்க. இன்ட்ரோ பிளாக்கோட அந்த பூமியோட கதாபாத்திரம் ரொம்ப வலுவாகவும் ஆழமாகவும் இருந்தது. அதாவது பூமியை வந்து எங்கே பார்த்தாலும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியுது. இவளை இந்த கதாபாத்திரம் இவ தான் கரெக்டாக இருப்பா அப்படின்னு சொல்லி நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. பேட்டரின்னு சொல்லிட்டு அந்த கதாபாத்திரம் ஒரு கட்டத்தில் நமக்கு வந்து சகிப்புத்தன்மை ஏற்படுத்துது. அங்கே வந்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அந்த வில்லத்தனத்தை இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்தா அந்த பேட்டரியோட கதாபாத்திரம் நல்லா இருந்தது. சார்லி ஒரு லேட் பட்டரில் ஒரு மிடில் ஏஜ் ஃபேஸ் கட்டோட வரக்கூடிய அந்த சார்லிக்குள்ளே இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இருக்குமான்னு சொல்லிட்டு யோசிக்க முடியல. செகண்ட் ஹாஃபோட கிளைமேக்ஸில் அந்தளவுக்கு பெருசாக வச்சுருந்தாங்க. இந்த படத்தோட மிகப்பெரிய துணை சார்லி. அவரோட போர்ஷன்ஸ், அவரோட எமோஷனல், அவங்களோட கோர், அந்த 46 பேரும் எப்படி அந்த அமௌண்ட்டு திருடினாங்க, அதுக்கான பிளான், அந்த ஒரு ஸ்கெட்ச், இந்த மூமெண்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லது. டிடெக்டிவாக நீங்கள் பண்ணாத நாங்கள் டிடெக்டிவ் வச்சு பண்ணல, எங்களோட எமோஷனலை வச்சு நாங்கள் பண்ணோம் அடிச்சு அந்த விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது. சாங்ஸ் இந்த படத்துக்கு தேவையானு கேட்கும்போது சாங்ஸ் பெருசாக தேவையில்லை. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் அங்கே கொஞ்சம் மிரட்டி இருந்தாலும் வைலன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. என்ன இது ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸாக பார்க்க முடியாது, ஏன்னா அங்கங்கே நிறைய அடிக்ட் கண்டென்ட்ஸ் இருக்குது. அந்த எம்எல்ஏ வரக்கூடிய சிஎம் கேண்டிடேட் அவரோட ரோல் ரொம்ப நல்லாவா இருந்தாலும் இவங்களோட தேவைகள்லாம் என்ன, இந்த தேவைகளை எப்படி இந்த சமூகத்துக்குள்ள பண்ணுறாங்க, ஒரு அரசியல் கட்சி எப்படி இவ்வளோ பரிணாமத்தோட வருதுன்னு சொல்லிட்டு அந்த பிராத்தல் எப்படி நடக்குது, அந்த பிராத்தல் உமன் வந்து எப்படி வளர்றாங்க, இந்த மாதிரி விஷயம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாலும் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான். இளைஞர்களுக்கு ரொம்ப நிறையவே பிடிக்கும் நான் நினைக்கிறேன். இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் 5க்கு 3.5, ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி. இந்த படத்தோட பற்றி உங்களோட கமெண்ட்ஸ் பார்க்காம என்னோட கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமாக அடுத்த போய் சந்திப்போம். உங்கள் யஷ்விகேசன் சத்யான்.